smear. So ஏதாவது ஐடியா இருக்கா about pap smear? Pap smear னா என்ன தெரியாது. ஓகே, pap smear அப்படினா என்ன அப்படினா ஒரு cervical ஷெட்டா இருக்கக்கூடிய exfoliated cells வந்து நம்ம கலெக்ட் பண்ணி லேபுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். எதுக்காகனா early signs of cancer cells வந்து cervixல present ஆயிருக்கா அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் இதுதான். நம்ம cervixல இருக்கக்கூடிய ஷெட்டா இருக்கும், அதாவது டெட் செல்ஸ் exfoliated cells வந்துட்டு ஷெட்டா இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சைட்டோ பிரஷ் மூலியமா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி லெபார்ட்டரிக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஏதாவது கேன்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது வந்து பண்ணுறோம். பர்பஸ் எதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் பிபி சுகர் டெஸ்ட் எல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? டு மேக் ஷூர் தட் we are not suffering from blood pressure or diabetics. Okay, right? So same like that நம்ம cervixல வந்துட்டு early signs of cancer or வந்துட்டு malignant cancers ஏதாவது இல்ல அப்படிங்கறத வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த டெஸ்ட் வந்துட்டு பண்ணுவோம். ஓகே, எப்போலாம் பண்ணலாம் இந்த டெஸ்ட் அப்படின்னா, early onset of sexual activity ஸ்டார்ட் ஆகி ஒரு within 3 இயர்ஸ்க்குள்ள வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர் 21 ஏஜ் ஆயிடுச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுமே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஏஜ் 19 or 20 இருக்கும். ஓகே, 21க்கு மேலேயுமே நம்ம வந்து டெஸ்ட் வந்து ரெகுலராக பண்ணலாம். நம்மளுக்கு ஏதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தால் தான் இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 21க்கு above 21 ஏஜ் இருக்க ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம். வேற ஏதாவது ஆல்ரெடி வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருக்காங்க அந்த பேஷண்ட், ஒரு ஹெச்பிவி வைரஸ்னா என்ன, ஹியூமன் பேபிலோமா வைரஸ், அதனால அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டேபிள் வித் டார்ச் லைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைட்டோ ப்ரஷ்ங்கிறது இதுதான். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் டிவைஸ். ஸோ இது ஒரு 5 இருக்கும். இந்த 5னாலையுமே நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ப்ரஷ் மாதிரி இருக்கும், இது வந்துட்டு ஸ்பெக்டுலை மாதிரி இருக்கும். ஓகே, டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அடுத்து கப்ஸோ பைவேலன்ட் ரிட்டைனிங் வெஜினல் ஸ்பெக்குலம் சொல்லுவோம். ஸ்பெக்குலம் பார்த்துருக்கீங்களா? நீங்க ஓஜி போஸ்டிங் யார் போயிருக்கீங்க? யார் போனது? ஓகே, ஸ்பெக்குலம்னா இப்படிதான் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சர்வீஸ்ல வந்து இன்சர்ட் பண்ணி அந்த வால்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைலேட் பண்ணுவாங்க. டைலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது. ஓகே, அதுக்காக தான் இந்த ஸ்பெக்குலம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆஸ் அ ஃபிசிஷியன் அசிஸ்டண்டா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டாக்டருக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணணும், கூட அசிஸ்ட் பண்ணணும். ஓகே, எக்ஸாமினேஷன் டேபிள்ல வந்து என்ன பொசிஷன்ல வந்து பேஷண்ட்டை படுக்க வைப்பாங்க? சர்வீஸ்ல டெஸ்ட் பண்ணலாம். பொசிஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா? என்ன பொசிஷன்ஸ், என்ன பொசிஷன்ல படுக்க வைப்பாங்க? ஓஜி ப்ரொசீஜர்னாலே என்ன பொசிஷன்ல பிளேஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்டை? மால் பொசிஷனா? லித்தோடமி பொசிஷன் தெரியுமா? தெரியும்ல, லித்தோடமி பொசிஷன் பிரெக்னன்சி லேபர் டைம்ல எல்லாம் வந்து பேஷண்ட்டை பிளேஸ் பண்ணுவோம்ல, அந்த பொசிஷன். ஓகே, அந்த பொசிஷன்ல வந்து பேஷண்ட் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் ஒரு எக்ஸாமினேஷன் டேபிள்ல. எந்த ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு. ஆஸ் அ ஃபிசிஷியன் அசிஸ்டண்டா அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ டியூரிங் தட் ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணலாம், பேஷண்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் டேபிளில் பிளேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ண போறோங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். பண்ணிட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சைட்டோ ப்ரஷ் இருக்கும். இந்த ஸ்பெக்குலம் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிப்பாங்க. இன்சர்ட் பண்ணி அதை டைலேட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ ஸ்பெக்குலம் வந்துட்டு சர்வீஸ். ஸோ ஆஃப்டர் தட் சைட்டோ ப்ரஷ் வந்து இன்சர்ட் பண்ணி அந்த ஷெட்டாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ஃபோலியேட்டட் செல்ஸை வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணி எடுப்பாங்க, ப்ரஷிங் பண்ணி எடுப்பாங்க. எடுத்து ஒரு கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி லெபார்ட்டரிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் டியூரிங் தட் ப்ரொசீஜர். ஓகே, பிஃபோர் தட் ப்ரொசீஜர் நம்ம என்னென்னலாம் பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து மென்சுரல் பீரியட் டைம்ல வந்துட்டு பேஷண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, ஓவிலேஷன் டைம் என்ன டைம்ல ஸ்டார்ட் ஆகும்? ஓவிலேஷன் ஓஜி படிச்சிருக்கீங்களா? என்ன டைம்ல ஸ்டார்ட் ஆகும்? ஓவிலேஷன் பீரியட் என்ன டைம்? ஓகே, எல்எம்பி தெரியுமா? தெரியாது. லாஸ்ட் மென்சுரல் பீரியட். பேஷண்ட்டுக்கு இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா எல்எம்பில இருந்து ஆஃப்டர் 2 வீக்ஸ் தான் நம்ம பண்ணணும். ஆஃப்டர் 2 வீக்ஸ்ங்கும் போது ஓவிலேஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் அதுதான் வந்து ஓவிலேஷன் டைம் நார்மலா இருக்க பேஷண்ட்டுக்கு. ஓகே, அதுதான் ஓவிலேஷன் டைம் சொல்லுவோம். 14th டே. ஓகே, 14th டே வந்துட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்டான
மென்சுரல் டைம்ல நம்ம இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஸோ பேஷண்ட் வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்து அவங்க வந்துட்டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகிடக்கூடாது. அவாய்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம